எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள்: கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள்: தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 8. ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் வாணிதாசன். மேதினி என்பதன் பொருள் யாது? உலகம். ஊழி என்பதன் பொருள் யாது? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு என்பதன் பொருள் யாது? உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் யாது? கடல்கோள். தாய்மொழியில் படித்தால் அடையலாம் மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது மேதினி. பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள்: கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, உலகியல் 100, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் யாவர்? துரைசாமி, குஞ்சம்மாள். பெருஞ்சித்திரனாரின் காலம் 1933 முதல் 1995. பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம். பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கர் பெருஞ்சித்திரனார். யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? பெருஞ்சித்திரனார்.